எனக்கு வீட்டுல தனியா இருக்க பயமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. எங்கப்பா போயிட்டீங்க? கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன்டா. அதானே, கொஞ்சம் உடம்பு சரியானா போதுமே, உடனே வெளியே கிளம்பிடுவீங்களே. சரி சரி, எனக்கு பசிக்குது, சாப்பிட வாங்க. ஏண்டா, உனக்கு பசி எடுத்தா நீ சாப்பிட வேண்டியதானடா? ஆமா, உங்களை விட்டுட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டேன்? சரி சரி, சாப்பாடு போடு சாப்பாடு போடு. உங்களுக்கு பிடிச்ச குழம்பு இன்னைக்கு. நீ போட்டுக்கடா. அப்பா, அது என்னதுப்பா? எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உனக்கு பிடிச்சமானது ஒண்ணு வாங்கி வந்திருக்கேனே. சாப்பிடுமா. மெதுவா சாப்பிடுமா. ஏன் அவ்வளவு அவசரமா சாப்பிடுற? என்னம்மா இது, பாதி சோத்திலே கை கழுவுற? இல்லப்பா, போதும், எனக்கு பசிக்கல. இத்தனை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும்டா. போதும்பா. கொலுசு சிபியோட கொலுசு மாதிரியே இருக்குப்பா, அழகா இருக்குப்பா. ஆமா, ஏது காசு? யார்கிட்டாச்சும் கடன் வாங்குனீங்களா? இல்லடா, முதலாளி கிட்டதான். நான் இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையாப்பா? நான் ஏதோ சும்மா பார்த்து ஆசைப்பட்டேன், அதுக்காக 400 ரூபாய் கொடுத்து இத வாங்கிட்டு வரணுமாப்பா? போங்கப்பா. ஏண்டா தங்கம், நான் என்ன தங்கத்திலேடா நகை வாங்கி கொடுத்துருக்கேன்? இந்த ஏழை அப்பனால பிடிச்சது வெளியில தானடா ஒரு கொலுசு வாங்கி கொடுத்துருக்கேன். அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் திறமையை பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டு இருப்பா. என்னால இதையாவது வாங்கி கொடுக்க முடிஞ்சதே, அத கொஞ்சம் கால போட்டு காட்டுறா தங்கம். ஏமா, அடுத்த மாசம் உனக்கு பிறந்த நாள் வருது இல்லடா, அதுக்கு வச்சுக்குமா. அப்பா, என்னடா? நாளைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கன்னியாகுமரி பீச் வரைக்கும் போயிட்டு வரோம்ப்பா. கன்னியாகுமரிக்கா? கொஞ்சம் தூரம் போகணுமேடா. வேண்டாண்டா. இல்லப்பா, நான் தனியா போகல, என் ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி, வசந்தி, சிபி இவங்களோட தான்ப்பா போறேன். சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்ப்பா. சரிடா, பத்திரமா போயிட்டு வாடா. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமாடா? இல்லப்பா, நீங்க ஏற்கனவே கொடுத்ததுல நான் 20 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், அது போதும்பா. போதுமாடா செல்லம், பத்திரமா போயிட்டு 6 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடணும். சரிப்பா, அப்பான்னா அப்பாதான் என் செல்லம். என்னடா நாளைக்கு டெஸ்டா என்ன விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பிரின்சிபல் லா காலேஜ் அப்ளிகேஷன் கொடுத்தாரு, அதோட புக்ஸ் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்தாரு, அதான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். சத்யா, ஏன்பா இன்னைக்கு லேட் ஆச்சு? அதுவாம்மா, ஃப்ரெண்ட்ஸு கூட படத்துக்கு போயிட்டேன், வர வழியில உனக்கு சொல்லக்கூட முடியல, திடீர்னு டிசைட் பண்ணிட்டாங்க, அதான். பரவாயில்லப்பா, என்னைக்காவது ஒரு நாள் தானே சினிமாவுக்கு போறேன். ஆனா மாமா வேணான்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸோட போறியே, அதான். மா, அவங்க எல்லாம் நல்லவங்க தான்மா, சின்ன வயசுல இருந்து ஒரே கிளாஸ்ல படிச்சுட்டு வரோம், திடீர்னு எப்படிமா கட் பண்றது? என் மேல உண்மையான அன்பும் நட்பும் வச்சிருக்காங்கம்மா. நான் உன் பையமா, என்னைக்குமே தவறான பாதையில போக மாட்டேன், சரியா? நீ நல்லபடியா இருந்ததானேப்பா உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும், செல்விக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். சரி, நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ படி. மணி 11 ஆயிடுச்சு, சாப்பிட்டு படி. என் தங்கச்சிக்கு என்னமா, ராணி மாதிரி வாழ போற. நீ வேணா பாரு, இந்த ஊரே அசந்து போற மாதிரி அவளை படிக்க வச்சு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இப்ப என்னமா, அவ சின்ன பொண்ணு. என்ன நடக்குது? அம்மா, அண்ணன் மட்டும் தான் ஸ்பெஷலா? இந்த
ம். ஏய், நம்ம சத்யான்னு வந்திருக்காருடி. ஆமா. என்னன்னு விஜய்க்கு பின்னாடி வராங்களா? அந்த மூஞ்சி எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? நான் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன். விஜயக்கா பாக்கும்போது போட்டு குடுக்குறேன். அது சரி, நீங்க எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? சாரதா டீச்சர் இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன கவலை? ஏதோ ஒரு லூசு நம்மள ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஆமா. என்ன? ஓ, ஒண்ணு இல்ல, சும்மாதா. சரி, கை கால் கழுவிட்டு வரேன், நீ பிடிச்சுக்கோ. சரி. ஏய், சீக்கிரம் வா. சொல்லுடி, எனக்கு காதலிக்கிறேன்னு ஒரு தடவை சொல்லிட்டு போடி. எனக்கு பதில் சொல்லிட்டு போ. காதலிக்கிறேன்னு சொல்லுடி. ஏய், எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போடி. ஏய், இது அவளுக்கு எனக்குள்ள விஷயம். இல்ல, நீ தலையிடாத. ஏய், எல்லாம் சத்தாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க, தண்ணி பாம்பு, அதான் பயந்துட்டா. அழாத சாந்தி, சொன்னா கேளு. அழாதன்னு சொல்றேன்ல. வசந்தி, அப்பா கிட்ட சொல்லிட்டாமா. அவன் ரொம்ப ஓவரா போறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா கிட்ட சொன்னா அருவாள் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. அதோட நம்ம 2 பேர் படிப்பையே நிறுத்திடுவாரு. அவன் அப்பா வேற எம்எல்ஏ, நம்ம அப்பா உள்ள புடிச்சு போட்டுருவாரு. அதுவும் இல்லாம நாளைக்கு பீச்சுக்கு போற பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். நாளைக்கு பீச்சுக்குலாம் போயிட்டு வந்துட்டு சாரதா டீச்சர்ட்டையும் சத்யான்ட்டையும் சொல்லி அவனை கண்டிக்க சொல்லலாம். ப்ளீஸ் அழாத. அழாதக்கா. என்னடா இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? டேய் டேய், தாசிட்ட சொல்லி தூக்கிட்டு வர சொல்லட்டுமா? இதோ சத்யாடா, பரிட்சைக்காக பல மாதிரி வரான்டா. டேய், எங்கடா போயிட்டீங்க? கோயில் கிட்ட தேடிட்டு இருக்கோம் உங்க எல்லாரையும். டேய் டேய் டேய், நான் நல்ல மூட்ல இருக்கேன்டா. சாயந்தரம் பரீட்சை முடிச்சிட்டு சினிமா போலாமா? டேய், ஏற்கனவே மூட் அவுட்ல இருக்கான்டா. மூட் அவுட்டா? அப்போ வழக்கம் போல தண்ணி அடிச்சிட வேண்டியதா? தண்ணி அடிக்க வரையா இன்னைக்கு? டேய், என்னடா சும்மா பேச்சுக்கு சொன்னா? நான் இன்னைக்கு அடிச்சிருக்கேன், என்னால முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் எங்களோட நீ மலையேற வர. மலையா? டேய், பீச்சுக்குடா. பீச்சுக்கா? நான் பீச்சுக்கு வந்தா உன் மூடு மாறிடுமா? நீ வர சொல்லு, கட்டாயமா என் மூடு மாறிடும். கண்டிப்பா வரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போலாம் வா. வர போலாம். உங்க வீட்ல என்னடி சொல்லிட்டு வந்த? நான் உங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் உங்க வீட்ல விளையாடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துட்டேனே, கன்னியாகுமரி தான் போறோம். அடே பாவி, உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து நிக்க போறாரு? அதெல்லாம் எங்க அப்பா ஒண்ணு வரமாட்டாரு. நம்ம அப்பா தான் இருக்குல்ல, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோ. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டெல்லாம் மறந்துட்டு சுதந்திரமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். டேய் சத்யா, என்ன சைடு டிஷே சாப்பிட்டுட்டு இருக்க? சரக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. சரக்கா? அதெல்லாம் என்னால முடியாது. பைக்ல எங்களோட வரும்போது எங்களோட உட்காந்து தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? நான் எங்கடா சொன்னேன்? இன்னைக்கு நீ எங்களோட தண்ணி அடிக்கிற. டேய், ஒரு வாடிடா. டேய் பெட்ரா, அதனால முடியாது. அடிப்பான்டா. இப்ப நாம பெருமாளே பெருமாளே, அடக்கு. அம்மா தெரிஞ்சா திட்டுவாங்கடா. வேணாம்டா. ஒரே ஒரு தடவை இதை குடிச்சேன்னு வெச்சுக்கோ, வாழ்க்கையில ஏன்டா இவ்வளவு நாள் இதை குடிக்கல நீ வருத்தப்படுவடா. குடிச்சிரா செல்லம். சொன்னா கேளுடா. டேய் டேய் ப்ளீஸ். குடிச்சிர குடு குடு. போதுண்டா. கலக்கிட்டடா மச்சான். ஏய், அதோ பாருடி பாரு. அது மேல ஏறி நின்னு பார்த்தா பீச் இன்னும் பெருசா தெரியும். வாங்கடி போலாம். போலாம். என்னடா இதுக்கு போய் கஷ்டப்படுற? போதுண்டா. டேய், அதெல்லாம் கிடையாது. இன்னொரு ரவுண்ட்ரா. இந்தா. வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா. அம்மாக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்கடா. வேணாண்டா. டேய் சத்யா, இது ஒன்லி பார்லி வாட்டர்ரா. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு வெச்சுக்கோ, இத ஒரே ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். டேய், அவன் சின்ன பையன்டா, விடுங்கடா அவன. டேய், என்ன சின்ன பையன்? இப்ப என்னடா இது அடிக்கணும் அவ்வளவுதானடா? என்னடா அவங்க அடிச்சா? நான் அடிக்கிறேன். டேய் வேண்டாம், நான் அடிக்கிறேன் சொன்னா. ஏய் ஏய்,
ஏய், கார்த்தி. போதுண்டா சத்யா கார்த்தி பெட்ரா ஒன்னும் ஆகலடா பெட்ரா ஒன்னும் ஆகலடா என்னடா அங்க போடுறா ஏய் கடல் எவ்வளவு அழகா இருக்குல்லடி. நான் விவேகானந்தர் கடலை பார்த்த மாதிரி பார்க்க போறேன். நானு கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் கூட டெய்லி இந்த பீச்சுக்கு தான் வருவேன். நான் கலெக்டருக்கு படிச்சு இந்த ஊருக்கே வந்து நீங்க இருந்து விவேகானந்தா பாருக்கு ஃப்ரீயாவே போட்டு விட போறேன்டி. தினம் ஈவினிங் இங்கே வந்துடுவேன். ஏய் நேரமாச்சு, வீட்டுக்கு போலாமா? ஏய் வேணாப்பா, ப்ளீஸ்ப்பா, 5 நிமிஷம் தான். எவ்வளவு பெரிய ஆள. ஏய் நாங்க வசந்தி அடிச்சிட்டாடா அடிச்சிட்டாளா ஏன்டா வசந்தி நாகுவ பலர்னு அடிச்சிட்டாடா. பலர்னா ஏன்டா ஆமா அடிச்சிட்டா. டேய் ஆ. நீ எனக்கு உண்மையான ஃப்ரெண்டுன்னா எனக்கு ஒரு அவமானம்னா உனக்கு ஒரு அவமானம் மாதிரி தானே. ஆமாண்டா இப்பவே போய் அந்த 4 பொண்ணுங்களையும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. ஓகே மன்னிப்பா டேய் அதெல்லாம் வேணாம்டா அம்மா கிட்ட சொல்லி அந்த 4 பொண்ணுங்களுக்கும் ஃபெயில் போட வச்சிடறேன் அதெல்லாம் வேணாம். இப்பவே அந்த 4 பேரையும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே. என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. இப்பவே வா சரிடா அவங்க 4 பேரையும் கூட்டிட்டு வரேன் டேய் பதுக்க நான் சரியா தானே இருக்கேன். டேய் நான் எங்கேயோ wait பண்றேன்டா. சரி. அங்கதானே இருக்காங்க ஏய் நில்லுங்க இரு நான் வரேங்க யாரு என் ஃப்ரெண்டை அடிச்சது சொல்லு ஏய், யார் அடிச்சது நாகுவை யார் அடிச்சது சொல்லிட்டு போ யார் அடிச்சது அண்ணா திரும்ப வரதுக்குள்ள சீக்கிரம் போயிடலாம் வா.